மஷ்ரூம்ஸும் குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்ஸ் நல்லா ஹாஃப் குக் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா சாட்டே ஆகட்டும். இப்போ வேக வச்ச காய் போட்டுக்கலாம். நல்ல கொஞ்சம் சாட்டே ஆனதுக்கப்புறம் பாஸ்தா சேர்த்துக்கலாம். இது குதிரைவாலி பாஸ்தா. உடச்சி விட்டு அப்படியே சேர்த்து கொஞ்சம் கிளறிக்கலாம். இப்போ பாஸ்தாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இதுக்கான ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இதை நான் வந்து ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இதோட வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் சீசனிங்காக காஞ்ச வெந்தயக்கீரை, மேத்தி லீவ்ஸ் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இப்போ ரெடி டு சர்வ் க்ரீமி பாஸ்தா.